கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படி நம்மை தேர்ந்து எடுத்து வைத்திருப்பார். அப்போது நம்ம என்ன சொல்வோம்னா, நான் சிறியவன், நான் பெரியவன் கிடையாது, நான் அதற்கெல்லாம் புரோஜனமற்றவன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே என்று சொல்லி, நான் என் குடும்பத்தில் நான் சின்னவன், நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் அற்பமானவன் என்று சொல்லி உடனே ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆமென், நீ எனக்கு வேண்டும், ஆமென், உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அநேகருக்கு முன்பாக உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன், அநேக ஜனங்களுக்கு உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நம்ம எத்தனை சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தருகிற அந்த சாப்பாடு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு அது போதுமானதாக இருக்குது. அதை இந்த நாளிலே தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.